بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء إن الحمد لله கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நரகிற்கு அழைக்கும் நவீன கலாச்சாரம் என்கின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே கலாச்சாரம் என்றால் என்ன, அதிலும் நவீன கலாச்சாரம் என்பது என்ன, அந்த நவீன கலாச்சாரங்கள் இந்த மனித சமுதாயத்தை நரக படுகொலிக்கு எவ்வாறு அழைத்து செல்கிறது என்பதை பற்றி அறிந்து சொல்லப்படுகின்ற செய்திகளை விருப்பு வெறுப்பில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஒரு மனிதனுடைய நடை, உடை, பாவனை, பார்வை, பேச்சு, நடவடிக்கை, பழக்க வழக்கம், இதிலே எந்தெந்த செயல்களெல்லாம் புதுமையாக செய்யப்பட்டு அதில் மக்களிடத்தில் வரவேற்பை பெறுகிறதோ அதுதான் கலாச்சாரம். ஒருத்தர் வேஷ்டி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரெண்டா கிழிச்சு ஓரமாக அடிச்சு ஒரு ஸ்டைல கட்டுறாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா அதை மூட்டி லுங்கியாக போடுகிறார்கள். இதற்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கிறது. இப்ப அது லுங்கி கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. இது போல ஒருவருடைய பேச்சுக்கள், ஒருவருடைய பார்வை, ஒருவருடைய நடவடிக்கை, ஒருவருடைய உடை, ஒருவருடைய பழக்க வழக்கம், ஒருவருடைய அணுகுமுறை, இந்த தன்மைகளில் எங்கெல்லாம் அந்த மக்களிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறதோ அப்பொழுது அது கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. ஒரு பெண் வீட்டில் பெண் பேச சென்ற மணமகனை பெற்றவர்கள், என் பிள்ளைக்கு எவ்வளவு, உங்க பிள்ளைக்கு எவ்வளவு போட்டு அனுப்புவீங்க என்று கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி கேட்க ஆரம்பித்ததால் வரதட்சணை என்கின்ற ஒரு கலாச்சாரம் பிறக்கிறது. அந்த கலாச்சாரம் சமுதாயத்தில் அங்கீகாரம் பெறுகிறது. இது ஒரு வகையான கலாச்சாரம். தன்னுடைய திருமணத்தின் பொழுது அந்த பெண் வீட்டிலே எதையும் கேட்காமல் பணக்கார வீடுகளில் சென்று பெண் எடுப்பது என்கின்ற கலாச்சாரம் பிறக்கிறது. சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கிறது. இது ஒரு வகையான கலாச்சாரமாக மாறிவிடுகிறது. ஒரு வீட்டிலே நாங்களாக கேட்க மாட்டோம், நீங்களாக அள்ளி போட்டால் தடுக்க மாட்டோம் என்று நிற்கிறார்கள். அவன் என்ன பார்க்கறான், கேட்டு வாங்கினா இவன் பிச்சைக்காரங்கிறது கேட்டதுக்கு பிறகு தெரியும், கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்தா அவனை பார்க்கும் போதே தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி பிச்சைக்காரனுக்கு வரதட்சணை கொடுத்துட்டான். இதற்கு சமுதாய அங்கீகாரம் வந்தால் இது ஒரு கலாச்சாரம். இப்படி மனிதனுடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் சமூக அங்கீகாரம் பெறுகிற பொழுது அது கலாச்சாரமாக உருவெடுக்கிறது. அதே கலாச்சாரம், அதுல சில நவீன கலாச்சாரங்கள் மனித சமுதாயத்தை உடனடியாக நரக படுகொலிக்கு அழைத்து செல்லக்கூடிய கலாச்சாரமாகவும், இன்றைக்கு அதை மக்கள் சர்வசாதாரணமாக இது பாவம் என்று, இது கொடுமை என்று, இது தீமை என்று, இது படுபயங்கரமான செயல் என்பதை கொஞ்ச நஞ்ச கூட சிந்தனை இல்லாமல் இறையச்சத்தை தூக்கி வெளியே வைத்துவிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுகிற காரணத்தினால் வரதட்சணை என்கின்ற இந்த கலாச்சார ஒரு சீர்கேட்டை கண்டிப்பதை விட அது கண்டிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு எதிர்க்கப்பட்டு எல்லோராலும் அது ஒரு பாவம் என்று தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் பாவமாகவே கருதப்படாமல் சமூக அங்கீகாரத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற, அனைத்து மக்களிடத்திலும் இன்றியமையாததாக மாறிவிட்டிருக்கிற சில நவீன கலாச்சாரங்கள் மனிதனை மௌத்தா போன உடனேயே நரக படுகொலியின் பக்கம் அழைக்கக்கூடிய கலாச்சாரமாக இருப்பதை பார்க்கிறோம். அது என்ன? இன்றைக்கு ஒவ்வொன்றாக வருவோம். இது இளைஞர் சமுதாயம் அதிகமாக எந்த வழிகேட்டை தேடி போகிறார்கள் என்றால்,
தங்களுடைய பொருளாதாரங்களை அனாவசியமாக செலவு செய்து தங்களுடைய உடைகளில் தங்களுடைய மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இந்த ஆசைகளில் அதிகம் மிகைத்தவர்களாக மாறி வழிகெட்டு நாசமாகிறார்கள். அது இளமை பருவத்தை சந்திக்கிற ஆணாக இருந்தாலும் இளமை பருவத்தை சந்திக்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுல விதிவிலக்கு கொடுக்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் இவர்களுடைய ஈமான சுரண்டி இறையச்சத்தை எல்லாம் கிளறி அவர்களை அப்படியே நரகவாசியாக மாற்றக்கூடிய ஒரு நிலை பல்வேறு நவீன கலாச்சாரங்களாக உருவாக்கி உருவெடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது என்ன நவீன கலாச்சாரங்கள் அப்படின்னு கேட்டா, ஒன்றொன்றாக நம்ம வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் தொடர்பு கொள்வதற்காக, தன் உரிமையை மீட்பதற்காக, தன் தேவையை எடுத்துச் சொல்வதற்காக, பல்வேறு நல்ல உபதேசங்களை மொழிவதற்காக, அன்பு பாராட்டுவதற்காக, அறிவுரை வழங்குவதற்காக இந்த நாவை கொடுத்தான், பேச்சாற்றலை கொடுத்தான். ஆனால் இப்படிப்பட்ட பல்வேறு அருட்கொடைகளை உள்ளடக்கி பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்பட்ட இந்த நாவு இந்த மனிதனை அப்படியே முகம் குப்பர வீழச் செய்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுல ஆண்களை விட பெண்கள் இதில் சருகி கொண்டிருக்கிற நிலையிலும் பார்க்கிறோம். எப்படி சருகுகிறார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இடுகிறான். மனித சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தள்ளாத முதுமையை அடைகிற பொழுது பிரச்சனை கிடையாது, என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கே தெரியாம போயிடும். சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுதும் பிரச்சனை கிடையாது, எதுவும் விவரம் தெரியாம இருப்பார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கின்ற மனிதன் தன்னுடைய பேச்சை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதிலே பெண்கள் எப்படி தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒரு அறிவுரையாக சொல்கிறான். யாரை பார்த்து சொல்கிறான் என்பதுதான் நம்ம கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த தூதர் தன்னுடைய 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கை, வெளிப்படையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை எடுத்துச் சொல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய இல்லற வாழ்க்கை, அந்தப்புற வாழ்க்கை, தன்னுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை, தன்னுடைய மனைவியோடு கழித்த வாழ்க்கையை, தன்னுடைய இல்லத்தில் தான் நடந்த முறைகளை, அதில் மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற சரியான சட்டங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்தில் பல மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான், அனுமதிக்கிறான். இந்த மனைவிமார்கள் உலகத்தில் வாழ்கிற காலகட்டத்தில் ஒரு நிபந்தனை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. என்ன நிபந்தனை? மூமின்கள், அதாவது மூமின்களின் தாயார்களே, இறை தூதரின் மனைவிமார்களே, இவர் உயிரோடு வாழும் பொழுதே உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை. இந்த தூதர் முகமதோடு நீங்கள் வாழ விரும்பாவிட்டால், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா சொல்லுங்க, இப்பவே அவர் உங்களை திருமண உறவை ரத்து செய்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்து பிரிச்சு விட்டுருவாரு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகளாரை பார்த்து சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களின் மனைவிமார்களாக இருந்தவர்கள், துணைவியார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு பிறகு வேறு யாரையும் திருமணம் முடிக்க கூடாது. ஏனென்றால் நாமெல்லாம் மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு தாய்க்கு சமமானவர்கள். இரண்டாவது அம்சம், நாமெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பொன்மொழிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்தஸ்தில் இருப்பவர்கள். நம்மை யாராவது திருமணம் செய்து கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதாக இப்படி சொல், அப்படி சொல் என்று இஸ்லாத்தை கலங்கப்படுத்தி விடுவார்கள் என்பதால் அல்லாஹ்வின் தூதரின் மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது என்று அல்லாஹ் போடு விடுகிறான். இது ஒரு வகையான நிபந்தனை அவர்களுக்கு, மற்ற பெண்களை விட தனித்துவம் பெறுகிறார்கள். இன்னொரு நிபந்தனை என்ன? உங்களில் யாராவது, நீங்க லஸ்துன்னக அஹதிமின நிசா, மற்ற பெண்கள் மாதிரிலாம் கிடையாது, நீங்க உங்கள யாராவது ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டு வந்தீர்களானால் சாதாரண பெண்ணுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை விட உங்களுக்கு 2 மடங்கு தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டு
அதையும் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்கிற காலத்தில் அல்லாஹ்வின் தூதரோடு கழித்து விடுவோம். தூதருக்கு பின்னால் எப்படிப்பட்ட மனிதனும் நம்முடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடாது என்ற முழு மூச்சில் இருந்த அல்லாஹ்வின் தூதரின் மனைவிமார்கள் மூமீன்களின் தாயார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், வலா தஹ்லன பில் கவுல், பெண்களே நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். ஃபயத்மைன்ன ஃபீ கல்பிஹி மரல், எவன் உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அது பற்றிக்கொள்ளும் தொற்றிக்கொள்ளும். வக்குல்ன கௌலம் மஅரூஃபா, சரியானதை பேசிவிடுங்கள், உள்ளதுபடி கரெக்டா பேசிட்டு போயிட்டே இருங்க, குலைஞ்சு பேசாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த கவர்ச்சியாக பேசுகிற தன்மை ஆம்பளையை விட பெண்களுக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது? ஒரு தந்தை தன் பிள்ளைகளை அரவணைப்பதை விட ஒரு தாய் தன் பிள்ளைகளை அரவணைக்கிற தன்மையே வேறு இல்லையா? அதையும் காட்டிலும் ஒரு கணவனை ஆறுதல் சொல்லி அரவணைத்து அந்த கணவனின் கஷ்ட நஷ்டங்களை போக்கக்கூடிய, அந்த கணவனுடைய மன குழப்பத்திலிருந்து அவர்களை விடுபட செய்யக்கூடிய, அந்த கணவனுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்ப்பாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். அவளுடைய சில பேச்சுக்கள் அவனை மிகப்பெரிய ஊட்டச்சத்து மிக்கவனாக, ஒரு புத்திசாலியாக, ஒரு பண்பட்டவனாக மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அந்த மாற்றுவதற்கு தேவையான அம்சம் இந்த கவர்ச்சியான ஒரு பேச்சு, இதற்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேச்சு எங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், திருமணம் ஆன அந்த பெண்களாக இருந்தாலும் திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் தன்னுடைய கணவன் அல்லாதவர்களிடத்தில், தனக்கு திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர்களிடத்தில் சர்வசாதாரணமாக பேசக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்படி பேச்சு? நேரடியா பேசுறது ஒரு தன்மை. அது யார்கிட்ட பேசுறது? பாப்பாட்ட பேசினா பரவாயில்ல, குழந்தை பேசக்கூடாது சாதாரணமா. அண்ணன் கிட்ட பேசினா பரவாயில்ல, தம்பி கிட்ட பேசினா பரவாயில்ல, புள்ள கிட்ட பெத்த புள்ளைகிட்ட பேசினா பரவாயில்ல. இவங்க யார்கிட்ட பேசுவாங்கன்னா, கணவருடைய அண்ணன் கிட்ட பேசினால், கணவருடைய தம்பி கிட்ட பேசினால், அந்த கணவருடைய தங்கச்சியுடைய கணவர்கிட்ட பேசினால், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள்லாம் யாரு? நம்ம சொந்தத்துல முடித்தவர்கள் தானே, நம்ம குடும்பத்துல உறவெடுத்தவங்க தானே, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பேசியவர்கள் தானே, அடிக்கடி பார்ப்பவர்கள் தானே, அவர்கள் நமக்கு காமெடியா சில விஷயத்தை பேசுவார்கள், நாம 4 விஷயத்தை பேசினா என்ன என்று இந்த அந்நிய ஆண்களோடு சர்வசாதாரணமாக பேசக்கூடிய கலாச்சாரம். இதுல கவர்ச்சியா பேசுறது ஒன்று தனி இருக்குது. இவங்க பேச்சே கவர்ச்சியா தான் இருக்கும். அந்த பேச்சே கவர்ச்சியாக இருக்கிற பொழுது நம்ம என்ன யோசிக்க வேண்டும்? நபியின் மனைவிமார்கள் எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், அந்த தோழியர்களிடத்தில் பேசுவதாக இருந்தால் மற்ற சஹாபாக்கள் ஒரு திரைக்கு அப்பால் பேச வேண்டும் என்று சொல்லப்பட்ட பெண்களுக்கே என்ன சட்டம்? குலைந்து பேசாதீர்கள் என்று வருகிற பொழுது, இன்றைய காலத்திலே இருக்கின்ற பெண்களில் சிலர் அந்நிய ஆண்களோடு ஆடவர்களோடு சர்வ சாதாரணமான முறையிலே குலைந்து பேசக்கூடிய தன்மை பார்க்கின்றோம். வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக் வேலை செய்யக்கூடியவனாக இருந்தாலும், கேஸ் சிலிண்டர் வைக்கக்கூடியவனாக இருந்தாலும், கேபிள் டயர் மாட்டக்கூடியவனாக இருந்தாலும், ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும், மளிகை கடைக்காரனாக இருந்தாலும், பால் கடைக்காரனாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பேச்சு? பொருளை வாங்கிட்டு ஆள் அனுப்ப வேண்டியதுதானே, அதோட கட்டன் ரேட்டை நிறுத்த வேண்டியதுதானே. இன்னைக்கு பல பெண்கள் ஆட்டோக்காரனோட ஓடி போறாங்கிற பஞ்சாயத்தை கேள்விப்படுறோமா? இருக்கிற பால்காரனோட ஓடி போறாங்கிற பஞ்சாயத்தை கேள்விப்படுறோமா? இந்த சைத்தான் அங்கங்க தூர தொலைவுலாம் இருப்பான்னு நினைச்சிடக்கூடாது, பக்கத்துலயும் இருப்பான். தன்னுடைய கணவனின் சகோதரனோடு ஓடி போயிருவாங்க. ஏன்? கணவன் வெளிநாட்டில் இருப்பான், இந்த குடும்பம் சீர்தூக்கி பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக, தன் குடும்பத்தில் இருக்கிற கடனை அடைக்க வேண்டும் என்பதற்காக, இன்ன பிற காரணத்திற்காக வெளிநாட்டில் போய் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பான், ரத்தத்தை வேர்வையா சிந்தி வாழ்ந்துகிட்டு இருப்பான். வருடத்துல 1 மாசமோ, 2 வருஷத்துல 2 மாசமோ, 3 வருஷத்துக்கு 3 மாசமோ வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய பிள்ளைகளை ஏறெடுத்து பார்க்க வரானே, அவர்களுக்கு துரோகம் செய்யும் முகமாக இப்படி ஓடி போகின்ற கலாச்சாரத்திற்கு வழிவகை செய்தது எது? இந்த கவர்ச்சியான பேச்சு இல்லையா? இதானே ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நேரடியா. இன்னொரு பக்கம் என்ன? போன். இன்னைக்கு வந்தது தகவல் தொடர்பு. யாருக்கு தேவை இந்த போன்? ஒரு வியாபாரிக்கு தேவை, அவசர ஆத்திரத்துக்கு ஒரு இடத்துல வச்சு அவங்க பேசுவதற்கு தேவை. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைகிட்ட பேசுறதுக்கு தேவையா?
இப்ப என்னடான்னா ஏகப்பட்ட ஆஃபர்னு போட்டு போட்டி போட்டு என்கிட்ட வந்து ஒரு நிமிஷம் என் கம்பெனியில ஒரு நிமிஷத்துக்கு பேசினா 60 காசு, உன் கம்பெனியில பேசுனீங்கன்னா 40 காசு, நாங்க 2 நிமிஷத்துக்கு 20 காசுங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் என் கம்பெனிக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஃப்ரீ. என்ன பண்ண போறீங்க? அக்காவும் தங்கச்சியும், அக்கா அங்க இருப்பாங்க, தங்கச்சி ஒரு 4 பேர் இந்த பக்கம், அவங்க தெற்கு தெரு இவங்க வடக்கு தெரு. போன நல்லா இருக்கியா, ஆனத்தை காய்ச்சியாச்சா, பாத்திரம் வச்சாச்சா, உப்பு போட்டாச்சா, தண்ணி ஊத்தாச்சா, பக்கத்துல யாரு அவங்க மச்சான் வந்திருக்கான், ஆர்டர் பண்ணி கொடு, என்னங்க போயிடுச்சா, இது தேவையா? இது சபையில் ஒரு பொது இடத்தில் 4 பேர் பார்ப்பான், 4 பேர் கண்டுபிடிச்சிருவான், 4 பேர் குற்றம் கண்டுபிடிப்பான், 4 பேர் தட்டி கேட்பான். அந்த சூழ்நிலை வாய்ப்பை எல்லாம் அழிச்சு தனிமையாக இருந்து பல தவறுகளை பாவங்களை செய்யக்கூடிய வகையில் நம்மை தள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு வசதியானதுதான் இந்த செல்போன். இது நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு தேவையா? இந்த ஆம்பளை பசங்களுக்கு தேவையா? இவன் என்ன பெரிய கோடான கோடி சம்பாதிக்கிற வியாபாரியாவா இருக்கிறான்? 10 வயசு பையன் கையில செல்போனுங்க, அந்த பிள்ளைங்க கையில செல்போனு. இந்த பேச்சுல குலைவு, இதனால் ஏற்பட்டது ஒரு வீட்டிலே சீர்குலைவு. ஒரு பக்கம் குளிஞ்சுதா, இந்த பக்கம் போயிட்டாங்க. இதுல புழுங்குனா பத்தாது, இன்னொரு பக்கம் என்னடான்னா பேச்சு இந்த பக்கம். அதற்கப்புறம் பார்வை. என்ன பார்வை? ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஒரு முறை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. எந்த மாதிரி பார்க்க? அறிமுகத்துக்கு பார்க்க. ஒரு ரோட்ல போறாங்க, அல்லது ஒருத்தனை அறிமுகப்படுத்துறாங்க, ஒன்ன காட்டுறாங்க, அல்லது ஒரு ஆள்கிட்ட பேசுறோம், ஒரு பொருளை கொடுக்கிறோம், இதற்கு அனுமதி, அவ்வளவுதான். ஆனால் அந்த பார்வை தொடரக்கூடாது, அந்த பார்வையை தொடர்ச்சியாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இவனை தன் வசம் ஈர்க்கப்படுகிற அளவில் ஒரு பெண் தன் ஆடையை அமைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த பார்வையை தொட்டு வருவது இந்த ஆடை தான், இல்லையா? இந்த ஆடையை சரி செய்து விட்டால் அந்த பார்வையை சரி செய்து விட முடியும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகா கோர்த்து சொல்றான். குல்லில் மூமினீன், மூமின்களான ஆணுக்கு சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்கள் தங்கள் பார்வையை பேணிக் கொள்ளட்டும். உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீ பார்க்க ஒழுக்கமா கரெக்டா இருக்கு, உன் பார்வையை வந்து குறுகுறுன்னு வச்சுக்காத, சரியா வச்சுக்க. வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், உன் பார்வை தான் கண் போன போக்கில் உன் கற்பும் போயிரும். அதனால உன் பார்வையை தாழ்த்தி உன் கற்பை பேணிக்கொள் என்று மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள். ذَلِكَ أَزْكَىٰ لَهُمْ, இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தங்கிறான் அல்லாஹ். ஒரு ஆளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்ல, ஒரு ஆள் அயோக்கிய பயலா ஒழுக்கமானவனா எப்படி கண்டுபிடிப்போம்? அவன் பார்த்த சலாம் நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கும். இவன் ஆள் பார்க்குற பார்வையை சரியில்லையே, திருட்டு பயமால பார்க்குறான், கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளை கண்டுபிடிச்சிருவான். ஒரு பொம்பளை சொல்றா, வாங்க தங்க உட்காருங்கத்தா அப்படிங்கிறாங்க. இவன் ஆள் ரொம்ப மோசமான ஆள் மாதிரி தெரியுது, பார்வையில கண்டுபிடிச்சிருவாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உன் பார்வையை தாழ்த்து, ஆண்கள் தங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், இதனால் அவர்களுக்கு பரிசுத்தம். உங்க பார்வையை தாழ்த்திட்டீங்களா? நம்ம பார்வையை தாழ்த்துகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எண்ண ஓட்டங்களை தடை செய்து நம் இச்சைகளை ஆசைகளை தூண்டாமல் கிளறி விடாமல் கிளப்பி விடாமல் அப்படியே கட்டுக்கோப்பிற்குள் வைத்து அப்படியே ஒழுக்கமானவர்களாக ஆக்கி வைக்கும். இல்ல அப்படி பார்வை போன போக்குல இவன் வழிகட்டவனாக மாற ஆரம்பிப்பான், இச்சையை தேடி வழிகட்டு போவான். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு சொன்ன அறிவுரை. இதே பார்வை குறித்து பெண்களை பற்றி சொல்லுகிற பொழுது குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, யகுல்ன மின் அப்சாரிஹின்ன, அவர்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், வயஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்கள் தங்கள் கற்பை பேணிக் கொள்ளட்டும், வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, உங்க பார்வை நீங்க தாழ்த்துறது முக்கியம் இல்ல பெண்களே, மற்றவன் உங்க மேல காட்டுற பார்வையை தாழ்த்த வைக்க வேண்டும் அப்படிங்கிற அல்லாஹ். எப்படி பார்வையை தாழ்த்த வைக்க முடியும்? நம்ம போடுகிற ஆடை தான் தாழ்த்த வைக்க முடியும். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும்? தலையை மூடியவளாக. அதுதான் இந்த பெண்மணி ஐயோரஃப்ன, ஒழுக்கமான பெண்மணி என்று அறியப்பட வேண்டும். வலா யூதைன், இந்த பெண்ணை யாரும் சீண்ட மாட்டான், ரேக்கிங் செய்ய மாட்டான், கேலி பேச மாட்டான், கிண்டல் அடிக்க மாட்டான் என்ற ஒரு பாதுகாப்பை தருகின்ற இந்த முக்காடு இருக்க வேண்டும். அந்த முக்காடோடு கழுத்து முதல் கால் மேல் பகுதி வரைக்கும் மறைக்கக்கூடிய ஒரு ஆடை இருக்க வேண்டும். அது கவர்ச்சியற்றதாக இருக்க வேண்டும். இதுதான் இவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு. உங்கள் பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்வது மட்டும் போதாது, அடுத்தவன் உங்க மேல காட்டுற பார்வையை தாழ்த்த வையுங்க, அதற்காக உங்க ஆடையை இப்படி போட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இந்த பார்வையை தாழ்த்து வைக்கிற விஷயத்துல பெண்கள் சருகி போவதை பார்க்கிறோம். அதிலே ஒரு கலாச்சாரம் இழுத்து செல்கிறது. என்ன கலாச்சாரம்? ஆடைகள், இறுக்கமான ஆடைகளை போட்டு அந்த ஆணை
அப்படியே வழிகேட்டிலே தள்ளக்கூடிய வகையிலே இறுக்கமான ஆடைகள். அந்நிய ஆண்கள் ஒரு பக்கம், வீட்டில் இருக்கின்ற திருமணத்திற்கு அனுமதிக்கப்பட்ட சில ஆண்கள் இன்னொரு பக்கம். இந்த இரண்டு வகையான ஆண்களையும் வழிகேட்டில் தள்ளக்கூடிய இந்த ஆடை கலாச்சாரம் எப்படி போயிடுச்சு? ஆண்களை பார்த்தீங்கன்னா இவங்க கலாச்சாரம் முன்னேறிட்டு வருது, இது நல்ல நவீன கலாச்சாரமா வருது. எப்படி? ஆரம்ப காலத்துல ஆம்பளை எப்படி போட்டான் ட்ரெஸ்? ஒரு பனிய, ஒரு அரை டவுசர் தான் இருந்துச்சு, அது கீழே கீழங்கி இருந்துச்சு, அப்புறம் அரை டவுசர், இந்த மாதிரி வகை. நாளடைவில் அவன் வைக்கப்படுறான். பனியன் ஒரு கை பனியனா வச்சா என்ன, கை வச்ச பனியன் போடுறான். நாளடைவில் கை வச்ச சட்டை போடுறான். அந்த கலாச்சாரம் முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம முழுக்கை சட்டை போடணும்னு நினைக்கிறான். முழுக்கை சட்டை போட்ட 100 பேருக்கு மத்தியில அரக்கை சட்டை போட்ட ஒரு ஆளை பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம்? இது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வந்திருக்கிய, ஒரு கண்ணியமா வரமாட்டீல, இது இவன் என்னங்க மார்க்கத்துல தடையா? அதை பார்த்து வித்தியாசமா தெரியுது. அந்த அளவுக்கு இவன் மாறிக்கிட்டே வரான். அரை ட்ரவுசர் போட்டவன் ஃபுல் பேண்ட் போட விரும்புறான். பேண்ட் போட்டுட்டு செருப்பு போட விரும்பினவன் ஷூவை போட்டு அதுலயும் சாக்ஸ் போட்டு அதையும் மறைச்சிட்டான். என்ன தெரியுது? அல்லாஹ் பெண்களுக்கு எதை மறைக்க சொன்னானோ அந்த சட்டை இங்க பேணப்பட்டு ஆம்பளை எல்லாம் மறைச்சிட்டான். பொம்பளை என்னடான்னா அப்படியே இறுகிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வெளியூர்ல இருந்து வருகிறார். பார்ப்பதற்கு கண்ணங்கரேன் என்ற அந்த முடி இருக்கிறது, வெளியூர்கார் மாதிரி தெரியல, பயண களைப்பு இல்ல, பளிச்சுன்னு இருக்கிறார், வெள்ளை ஆடையோடு இருக்கிறார். இவர் யாரு? சஹாபாக்கள் ஒரு குழப்பத்தில் தத்தளிக்கப்படுகிறார்கள். இந்த தோழர் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் அமர்ந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த பிற கேள்விகள்லாம் கேட்கிறாங்க. கேட்ட வரிசையில வஹ்பிர்னி அலாமத்து ஸாஆ, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அல்லவா, அந்த அழிக்கப்படுகின்ற நாள் எப்பொழுது என்பதை உங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே அந்த அழிக்கப்படுகின்ற நாளுக்கான அறிகுறிகள் என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை செய்தியை அப்படியே பகருகிறார்கள். அன் தரல் உராத் அல் ஹுஃபாத், நீங்கள் பார்ப்பீர்கள் ஆடை இருந்தும் நிர்வாணிகளாக சிலர் திரிவார்கள். எப்படிப்பட்டவர்கள்? ஆரியாத்துன் நிர்வாணிகளாக, காசியாத்துன் இறுக்கமான ஆடைகளை அணிந்தவர்களாக, ஃபித்துன்யா இப்படிப்பட்ட இறுக்கமான ஆடைகளை அணிந்து உலகத்தில் வாழ்பவர்கள், ஆரியாத்துன் ஃபில் ஆகிரா நிர்வாணமாக மறுமையிலே எழுப்பப்பட்டு நரக படுகொலைக்கு செல்வார்கள். சொர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த ஆண்கள் சமுதாயத்தை அப்படியே நரக படுகொலைக்கு தள்ளி அவனுடைய விபச்சாரத்தின் பக்கம் அவனை வீழ்த்தக்கூடிய ஒரு செயல் இந்த ஆடையில இருக்கின்றது. இந்த ஆடையில் இருக்கிற ஒவ்வொரு நிறத்திற்கும் இருக்கிறது இல்லையா? ஒரு கருப்பு பெண்ணாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்த பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க போடுகிற ஆடை ஆளை மாத்தி விடும். ஆள் பாதி ஆடை பாதி. ஆள்கிட்ட இருக்கிற அழகை விட ஆடையில கோட்டுகிற அழகை தான் இவன் கவரப்படுகின்றான், அதோடு வலையில் விழுந்துகிறான், வாழ்க்கையிலே மாண்டு விடுகின்றான். எப்படி? இந்த ஆடையில சுடிதாருங்கிற பேர்ல வச்சாங்க. சுடிதார்ல என்ன பண்றாங்க? இப்ப லேட்டஸ்ட் மசக்கலி, அதுக்கப்புறம் பட்டியாலா, இப்படி ஏகப்பட்ட யாலாலாம் வந்துருச்சு. ஆனா என்னடா இதெல்லாம் கேட்டா, அந்த ஆடை இருக்கும், கை கொசுவல மாதிரி இருக்கும். யாரு பார்க்க போறா? கைய ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்க்க போறான். இது தேவையா? இதான் ஒழுக்கமா? இதுதான் மறைப்பா? இதுதான் ஆடையின் லட்சணமா? இது என்னங்க ஆடை? இது என்ன ஒழுக்கம்? இது இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு சரியான ஒரு பண்பு தானே இந்த ஆடை போடுவது? கேட்ட நாங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம், யாரு பார்க்க போறா? எங்க வீட்டுக்கார தவிர வேற எவனும் எடுத்து பாத்திர மாட்டானே அப்படின்னா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அந்த வீட்டுக்குள்ள அந்த புர்காவை போட்டு, ஃபர்தாவை போட்டு, கோசாவை அணிஞ்சு வெளியே போய் தான் பழக்கம். நாங்க வீட்டுல இருக்கும் பொழுது இந்த ஆடையை வேறு எந்த ஆணும் பார்க்க மாட்டான். அப்படி இருந்தா ஓகே. அதே நிலையாக இருக்கிறதா? இந்த ஆடையை போட்டு பக்கத்து வீட்டுல போய் ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, மேல் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா, கீழ் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா என்று ஊருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் அலங்காரம் காட்டிட்டு வந்துடுறாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போறேன்னு போறாங்க. சொந்தக்காரர் வீட்டுல சொந்தக்கார அம்மா இருந்தா பரவாயில்ல, அவன் தூரத்து சொந்தம், அவன் தம்பியுடைய தம்பின்னு ஒருத்தர் நிற்பான். அந்த சைத்தானுக்கு இந்த ஆடை பார்க்கணும் அவசியமா இருக்கிறதா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் யாரு? அவர் தொழுகிறாரே, அவர் நோன்பு வைக்கிறாரே, தொழுவார், நோன்பு வைப்பார், எட்டியும் பார்ப்பார், ஓடி கூட்டிட்டு போயிடுவார். நம்ம யோசிக்கணுமா இல்லையா? சைத்தான் எங்க இருக்கிறான்? நம்மள்ட்ட இருக்கிறான், அவங்கள்ட்ட இருக்கிறான். அப்பப்ப சீண்டுவதற்காக இருக்கிறான். அந்த சீண்டுகிற வாய்ப்பு கிடைத்தா சீண்டு விட்டுருவான். அங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யார்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் தெரியுமா? சைத்தான் எப்பொழுதெல்லாம் சீண்ட ஆரம்பிக்கிறானோ உடனே விழிப்புணர்வு பெற்று விடுவான். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளன். அப்படிப்பட்டவனாக எல்லாம் இருக்கணும்.
நம்மை எப்பொழுதெல்லாம் இந்த பார்வை, நம்முடைய ஆடை, நம்முடைய தன்மை, ஒழுக்கம் அப்படியே தடமுரண்டு நம்மளை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுதுன்னு பார்த்துட்டு உஷாராக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அல்லவா? ஒரு பாலத்துல போறோம், அந்த பாலத்தில் இருக்கிற சின்ன கயிறு, அதை பிடிச்சாச்சு, அப்படியே நகர்ந்துகிட்டு போறோம், எங்கே கயிறு அவிழ்ந்து விடுமோ என்று எச்சரிக்கை உணர்வு இருப்பது போல இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு நிலையிலும் கழுத்துல கத்தி தான், எந்த சந்தர்ப்பத்திலும் இழுத்துட்டு போயிரும். நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோமா? நம்முடைய பெண்களை, நம்முடைய பிள்ளைகளை அப்படி எச்சரிக்கை உணர்வோடு வளர்க்கிறோமா? அல்லாஹ் நாளைக்கு விசாரிப்பானா இல்லையா? குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். தாய், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள்? விசாரிக்கப்படுவீர்கள். தகப்பனார், உன் பிள்ளையை எப்படி உருவாக்கினாய்? விசாரிக்கப்படுவார். அந்த கணவன் தன் மனைவியை எப்படி கட்டி காத்தான்? விசாரிக்கப்படுவான். இந்த மனைவி தன் கணவனுக்கு நன்றி உள்ளவளாக எப்படி வாழ்ந்தால்? விசாரிக்கப்படுவாள். அந்த சகோதரியை இந்த சகோதரன் எப்படி அரவணைத்து பக்குவப்படுத்தி வைத்திருந்தான்? விசாரிக்கப்படுவானா இல்லையா? இப்படி எல்லாம் பலதரப்பட்ட விசாரணை இந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். ஒரு பொறுப்புணர்வு வர வேண்டும். சைத்தானுடைய மாய வலையில வீழ்ந்து விடக் கூடாது. இந்த ஆடை கலாச்சாரம் அப்படியே இழுத்து செல்வதை பார்க்கிறோம். எப்படி தெரியுமா? அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய தன்மை மக்கள்கிட்ட வந்து விட்டது. நம்ம அடுத்தவங்க நம்மளை பார்த்து புகழணும், பெருமை பாராட்டணும், நல்லா இருக்கிறதுன்னு சொல்லணும், அதற்காக நம்ம என்னையும் செய்வோம் என்று போகிறார்கள். இந்த ஆடை கலாச்சாரம் இப்படியே தள்ளுகிறது. அப்ப இந்த ஆடையை பொறுத்த வரைக்கும் இதுல ஒழுக்கம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுல ஒரு இரையச்சம் இருக்கணும். எங்கெல்லாம் இந்த கலாச்சாரம் நம்மை சீரழித்து போகிறதோ அங்கெல்லாம் அதிலிருந்து நம்மை கட்டி காக்கக்கூடிய ஒரு அம்சம், ஒரு ஆயுதம் இரையச்சம் மட்டும்தான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான மக்கள் சுவன பூஞ்சோலையிலே நுழைகிறார்கள் எப்படி என்று கேட்கிறார்கள். அப்படி அதிகமான மக்களை சொர்க்க பூஞ்சோலையிலே நுழைவிக்கக்கூடிய செயல் என்ன? தக்வல்லாஹ், அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சம் தான் சுவன பூஞ்சோலையில் நுழைவிக்க செய்கிறது. வேற என்ன? ஹுஸ்னு ஹுல்கின், நல்ல குணம்தான் என்று சொல்கிறார்கள். இந்த இரையச்சம் இருக்கிறது அல்லவா? இந்த இரையச்சம் இருந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு இன்பமயமான, ஒரு நிரந்தரமான உலகம் அங்கே கிடைக்கும். அந்த மறுமையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடலாம். இந்த உலகத்தில் சொற்பமான ஒரு வாழ்க்கை, ஒரு சோதனையான வாழ்க்கை கட்டம், அதிலே தப்பித்து விடலாம். யோசித்து பாருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணியை சஹாபாக்கள் பார்த்து பேசுகிறார்கள். சொர்க்கத்திற்கு முன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா? ஒரு நபித்தோழர் இன்னொரு நபித்தோழரிடம் கேட்கிறார். யார் அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த நபித்தோழர் சொல்கிறார், இதோ இந்த பெண்ணை பாருங்கள், இம்ரஅத்து சௌதா, இதோ இந்த பெண் இருக்கிறாரே, கருப்பு நிற பெண், இந்த பெண், இவர்தான் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர் அப்படிங்கிறாங்க. இவங்க அப்படி என்ன காரியம் பண்ணாங்க? சொர்க்கவாசி, வாழும் சொர்க்கவாசியா இருக்கிறாங்களே, என்ன காரியம் பண்ணாங்க என்று அந்த தோழர் கேட்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்த சம்பவத்தை இந்த தோழர் விளக்குகிறார். அத்தத் இலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரிடத்திலே இந்த பெண் வந்தார். வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நான் வலிப்பு நோயால் கஷ்டப்படுகின்றேன். இன்னி அத்தத்தாத்தூ, வலிப்பு நோயால் திணறிக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. வ இன்னி அத்தகஷஃபு, இதனால் என் ஆடை என்னை அறியாமலே விலகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், வலவு ஷிதி சபிர்தி வலக்கில் ஜன்னா, பெண்ணே, நீ பொறுமையோடு இருந்து கொண்டால், சகித்து கொண்டால், இந்த நோயிலிருந்து அப்படியே நீ சகித்து பொறுமை காத்து கொண்டால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். என்ன செய்ய போறா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொர்க்க பூஞ்சோலை தேவைப்படுகிறது. எனவே இந்த உலகத்தில் நான் வாழ்கிற காலமெல்லாம் எந்தெந்த தருணத்தில் எல்லாம் எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறதோ, நான் திணறடிக்கப்படுகிறேனோ அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த நோய்க்கு எந்த பெண்ணாவது ஆளாக விரும்புவார்களா? கணவன் கிடைப்பானா? யாரும் நம்மை நேசிப்பார்களா? சமயத்திற்கு உதவுவார்களா? யாரும் பிரச்சனை இல்லை. இந்த நோய்க்கு நான் ஆளாக்கப்பட்டேன், இந்த நோயிலே ஒரு நிவாரணம் அந்த சமயத்துல கிடைக்கல. பொறுமையா? அல்லாஹ் இந்த சோதனையை கொடுத்துட்டான், சகிச்சுக்கிறேன், இதனால எனக்கு சொர்க்கம் கிடைக்குது, ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது இந்த பெண்மணி இன்னொரு கோரிக்கையை வைக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி என்றால் ஃபதுல்லாஹ்லி அல்லாஹ் யதகஷஃப், நீங்க அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. என்ன தெரியுமா? என்னுடைய ஆடை, நான் இந்த வலிப்பு நோய்க்கு ஆட்படுத்தப்படுகிற பொழுது என்னையே அறியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றேன். இந்த மயக்க நிலையிலே என் ஆடை விலகி கொண்டிருக்கிறது, விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்க என்று கேட்கிறார்கள். ஃபதஆலஹா, இந்த பெண்ணுக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸிலே பார்க்கின்றோம்.
யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் சுயநினைவை இழக்கின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறாள், ஆடை விலகி விடுகிறது. அல்லாஹ் கேள்வி கேட்பானா? உன் ஆடை ஏன் விலகியது? ஏன் அங்கங்கள் தெரிந்தது? ஏன் பிற மக்களை பார்க்கக்கூடிய வகையில் நீ ஏற்படுத்தினாய்? ஏன் இப்படிப்பட்ட நிற்கதைக்கு விழுந்தாய்? கேட்க மாட்டான் அல்லாஹ். எந்த குற்றச்சாட்டு கிடையாது, எந்த விசாரணை கிடையாது. ஏன்? என் மனநிலை இல்லை, நான் மனநிலை இழந்து விட்டேன், சுயநினைவை இழந்து விட்டேன், விழுந்தேன், என் ஆடை விலகியது, பிறர் பார்த்தார், நான் பொறுப்பாளி இல்லை, தப்பித்துக் கொள்ளலாம். இந்த பெண் சொல்கிறாள், என் மனோநிலை தடமுரண்டாலும் என் ஆடை புரளக்கூடாது அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறாள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு இரையச்சம் சரியான மனநிலை கொண்ட பெண்களுக்கு வர வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஆடை, அதை அணியக்கூடிய தன்மை, ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருப்பான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து அங்கங்க வெட்டு விழுந்துகிட்டே இருக்கும். நம்ம போடக்கூடிய ஆடையில இருக்கிறது, அதில் காட்டக்கூடிய அந்த பக்குவமும் அக்கறையிலும் இருக்கிறது. சில பெண்கள் போடுவார்கள், எப்படி? தன்னுடைய அங்கங்களை மறைப்பதற்காக ஒரு ஃபர்தா அணிவார்கள். அந்த ஃபர்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஊர் உலகமே பார்த்து புகழுகின்ற அளவுக்கு இருக்கும். அதற்கே ஒரு ஃபர்தா போடலாம். என்ன? அதுல ஜிகு ஜிகுண்டு 4 சமுக்கி வச்சு, அதுல வெள்ளை கலரு, ஒரு கை ஒரு மாதிரி, இந்த கை ஒரு மாதிரி. அந்த ஃபர்தாவை பார்த்தீங்கன்னா அது இறுக்கி டைட்டா நைட்டி மாதிரி போட்டு இதுக்கு ஒரு ஃபர்தா போடுற மாதிரி லட்சணத்துல, இது ஃபர்தாவா அல்லது அதுக்கு வேற என்ன பேர் சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி குட்டப்பாவாடை போட்டுட்டு அது ஃபர்தான்னு நாங்களும் கருப்பை பேணுகிறோம்டா. இது என்ன? இது இதான் ஒழுக்கமா? இது ஃபேஷன் ஆக்கிடுறது. இதை பார்த்து இன்னொரு ஆள், இது கெட்ட கலாச்சாரம் தானே, இதை பார்த்து அப்படியே மத்தவங்க காப்பி அறிகிறான், நம்மளும் தான் போடுறோம், பிச்சைக்காரமா இருக்கு ஃபர்தா அப்படி நினைச்சுக்கிட்டு, சாதாரணமா இருக்குல்ல, இதை தூக்கி கடாசிட்டு ஃபர்தா அப்படி லேட்டஸ்ட் ஆகி போச்சுல, எதுல விலைவாசி கூட்டலாம் பார்க்கிறான். மனிதன் சமுதாயத்தின் பணத்தை சுரண்டதற்கு கலாச்சார சீரழிவை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று இந்த வியாபாரிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு இறங்கி இருக்கிறான். அதான் பார்த்தான், இவர்கள் போடுகிற நைட்டில விலைவாசி கூட்டுறதை விட சுடிதார்ல கொஞ்சம் கூட்டிக்கலாம், இஷ்டப்படி எடுத்துக்கிட்டே கிடப்பாங்க. எந்த அளவுக்கு எடுப்பாங்க? இன்னைக்கு காலைல ஒன்று எடுத்திருப்பாங்க, மறுநாள் பார்ப்பாங்க இதுக்கு ஷால் செட் ஆகலையே கலரு, நாளைக்கு அந்த ஷால் ஒன்று எடுக்க போவாங்க, அந்த ஷால் தனியா கிடைக்காது, அதுக்கு ஒரு சுடிதார் வாங்கணும்பாங்க. இந்த செருப்புக்காக வேண்டி காலை வெட்டுற கதையா, அதுக்குன்னு ஒரு சுடிதாரே வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த லட்சணத்துல போறாங்களா, அதுல கொஞ்சம் விலைவாசி கூட்டியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன? இந்த ஃபர்தாவுக்குன்னே விலைவாசி கூட்டியிருக்கும். 5000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா, 12,000 ரூபா. என்ன? அதிகமான கடும் கருப்பு நிறத்தை காட்டுகிற, அதில் சில வெள்ளை முத்துக்களை காட்டுகின்ற அந்த ஃபர்தா. இப்படி போடக்கூடிய நிலையில் இருந்தால் இது என்ன ஒழுக்கம்? அப்ப நம்ம சாதாரண ஒரு பெண் தன்னுடைய புடவையால் உடலை மூடிக்கொள்கிறாள். அந்த புடவையும் ஒரு பாலிஸ்டர் இல்லாமல் ஒரு காட்டன் புடவையாக அங்கங்களை மறைக்கக்கூடிய, பரிபூர்ணமாக மறைக்கக்கூடிய, எந்தவித கவர்ச்சியோ பார்வையை திருப்பக்கூடிய அளவில் இல்லாமல் இருந்தால் இவன் எவ்வளவோ பரவாயில்ல. யாரை விட? 15,000 ரூபாய் செலவு பண்ணி ஃபர்தா போட்டவளை விட இவள் 1000 மடங்கு வேலை. யோசிச்சு பாருங்க, இந்த ஆடை கலாச்சாரம் இப்படி வீற்றிருப்பதை பார்க்கின்றோம். இன்னொன்னு, நம்முடைய இந்த பார்வை நேரடி பார்வையாக ஒன்று, இன்னொரு வகையான பார்வை மொபைல், செல்போன்களாக, டிவியாக, இன்டர்நெட்டாக, இப்படி பார்வையில் அப்படியே வீழ்ந்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காங்க யாருக்கு? 10 வயசு பையனுக்கு. சினிமா பாட்டு இருக்குது, சினிமா படம் ஓடுது, இன்னும் பிற ஆபாச காட்சிகளை வைத்துக் கொண்டு கடற்கரை ஓரத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டான். அவன் மனநிலை எப்படி மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு படுகொலிக்கு தள்ளுவதற்காக இந்த மொபைல் போன் தேவை? இதற்குத்தான் நம்ம சம்பாதிச்சோமா? இதற்குத்தான் இந்த பிள்ளையை சீராட்டி பாராட்டி வளர்த்தமா? அந்த பிள்ளை உருவாகவில்லையே என்பதற்காக வேண்டி குளம் குட்டையெல்லாம் ஏறி இறங்குறோம். நமக்குன்னு ஒரு புள்ள பிறக்கலையே, 10 மாசம் ஆச்சு பிறக்கலையே, 20 மாசம் ஆச்சு பிறக்கலையே, 5 வருஷம் ஆயிடுச்சு புள்ள பாக்கி இல்லையேண்டு. புள்ள உண்டாயிட்டான்னு வைங்க, இறைவா சாலிகான புள்ள உண்டாகணும் இறைவா, எப்படியாவது இந்த பிள்ளையை நான் கண்ணு கருத்துமா வளர்ப்பேன் இறைவா அப்படின்னு பல ஆரவாரம் வச்சு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த தலைப்பிள்ளை மேல பாசம் கொஞ்சறது என்ன, உணவு அளிக்கிறது என்ன, எல்லாம் செஞ்சு இந்த குழந்தையை கொண்டு போய் இந்த சிறுவனான பருவத்தில் அந்த பையனிடத்தில் ஒரு செல்போனை கொடுத்து அவன் மனநிலையை ஒரு கேவலப்பட்ட நிலையாக மாற்றி அவனை நரக படுகொலிக்கு தள்ள வேண்டிய எண்ணம் எந்த தாய் தகப்பனுக்காவது வரலாமா? யோசிச்சு பாருங்க. இவன் இப்படி தடம் புரள்றான், அந்த பெண் அப்படி தடம் புரள்றான். இதுல பார்க்கக்கூடிய காட்சியில ஒரு ஆண் ஒரு பெண், சினிமா நடிகர்கள், அவன் என்னடான்னா காசுக்காக வேண்டி காதலிக்கிறான், காசுக்காக வேண்டி கல்யாணம் பண்றான், காசுக்காக வேண்டி கூத்தாடுறான், காசுக்காக வேண்டி அடுத்த படத்துல இன்னொருத்தையை காதலிக்கிறான், காசுக்காக வேண்டி அடுத்த படத்துல இன்னொருத்தைய அம்மாவாக்குறான், காசுக்காக வேண்டி அடுத்த படத்துல இன்னொருத்தைய மகளாக்குறான், இந்த காசுக்காக வேண்டி அடுத்த படத்துல இன்னொருத்தைய பொண்டாட்டி ஆக்கிறான். இவனுக்கு என்னங்க வாழ்க்கை? அவன் அசஞ்சா காசு, நின்னா காசு, செத்தா காசு.
அது தேவையா நமக்கு? இதை பார்த்து ரசிக்கின்ற மக்களுக்கு தன் காட்சியே போயிடும். யாரு? ஒரு பெண்ணாக இருந்தால் இதில் இருக்கிற நடிகை மாதிரியே தன்னை சிந்திச்சுக்கிறது. ஒரு ஆம்பளையா இருந்தா இந்த நடிகன் மாதிரியே சிந்திச்சுக்கிறது. இந்த பார்வை அப்படியே கொண்டு போய் எங்க தள்ளுதுன்னா அவன் மண்டையிலிருந்து மாற்றிடுது. இந்த நடிகன் இருக்கிற மண்டை எப்படி தலைமுடி வச்சிருக்கிறான், ஃபங்க் வச்சிருக்கானா ஃபங்க் தான் ஒரு மாசத்துக்கு, இல்ல முன்னாடி மொட்டை அடிச்சிருக்கானா முன்னாடி மொட்டை தான் ஒரு மாசத்துக்கு, ரெண்டு பக்கமும் சுரண்டிட்டானா சுரண்டதான் தேங்காய் மண்டை தான் ஒரு மாசத்துக்கு. இந்த அம்மா பார்ப்பாங்க, இவ ரெட்டை ஜடைய வித்தியாசமா போட்டாலே நம்மளும் போட்டு காட்டணும்ல, இந்த ஸ்டைல்னு சொல்லணும்ல, இவ ஒரு புடவை போட்டாலே அந்த புடவைன்னு சொல்லணும்ல என்று இந்த பார்வை இவர்களுடைய எல்லா கலாச்சாரத்தையும் அப்படியே திசை திருப்பி கொண்டு செல்கிறது அல்லவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த பார்வை இவனை பாவமான காரியத்திலே செல்கின்றதோ இது ஒரு வகையான விபச்சாரம் என்று சொன்னார்கள். வலா தக்ரபு ஸினா, இந்த விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. இப்படி நம்மை அந்த விபச்சாரத்தை கட்டி அணைக்கின்ற நிலையில் இழுத்து செல்லக்கூடியது இந்த பார்வையாக இருக்கின்றது. இந்த பார்வை இப்படிப்பட்ட கற்பனைகளை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. எந்த அளவுக்கு பெண்களும் மாறிடுறாங்க, ஆண்களும் மாறிடுறாங்கன்னா, ஏதோ கிடைச்சா கணவன் கிடைச்சா மனைவி இந்த நிலை மாறி எதிர்பார்ப்புகள் கடுமையா போய் நம்ம வீட்டுக்காரன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற கனவு இருக்குதே, அவன் தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, ஆரோக்கியமா இருக்கிறானா, சம்பாதிக்கிறானா, எதுவுமே தேவையில்லை. பிச்சைக்கார மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் மூஞ்சி அஜித் மாதிரி இருக்கணும் அல்லது விஜய் மாதிரி இருக்கணும். இவங்க கற்பனை இப்படி. நம்ம ஆள் என்ன பண்றான், இந்த பெண்மணி யார், இந்த பெண்மணி என்ன படிச்சிருக்கிறாங்க, இந்த பெண்மணியோட குடும்பம் என்ன, இவங்க மார்க்க படிப்பு என்ன, ஒழுக்கமானவங்களா, பேச்சுல ஒழுக்கம் இருக்குதா, அடக்கமானவங்களா, அல்லது வாயாடி ஊர்வம்பெல்லாம் இழுத்துட்டு வரவளா, நாளைக்கு வர பிரச்சனை இன்னைக்கு இழுத்து விடுறவளா, என்ன எந்த தகவலும் தெரியும். நமக்கு யார் மாதிரி இருக்கணும், நேற்று வந்த படத்துல ஓட்டின நடிகை மாதிரில இருக்கணும். இந்த கனவுலயே இவன் இருக்கிறான். இந்த பார்வை அவன் எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு கடைசியில என்ன மாதிரி தள்ளுது தெரியுமா, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற அதே குரங்கு புத்தியில கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே இந்த நடிகை மாதிரி இந்த மூஞ்சி இல்லையே, இன்னொரு நடிகை வந்துருவாள் சினிமாவில். இவன் வாழ்க்கை அப்படித்தானே, அவனை மாதிரியே கண்டதே காட்சி கொண்டதே குழம்பு காட்சியை மாத்திக்கிட்டே இருக்க பார்க்கலாம். இந்த பொண்டாட்டியை பிடிக்கல, இன்னொரு பொண்டாட்டியை தேடிடுறான், இன்னொரு பெண் பக்கம் நாடிடுறான். இந்த நிலைக்கு இவனை தள்ளியது இந்த பார்வையா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை பார்த்து அறிமுகம் பெற்றுக்கொள்ள இந்த கண் பார்வையை கொடுத்தான். இது எவ்வளவு பெரிய அருட்கொடை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அருட்கொடை இல்லாதவன் எப்படி திணறி கொண்டிருக்கிறான் யோசிச்சு பாருங்க. ஒரு கண் தெரியாதவன் நிற்கிறான். அவன் பிறந்த நேரத்தில் தாய் தகப்பனார் 2 ஆண்டுகள் அவனை சீராட்டினார்கள். தன் தாய் 2 ஆண்டுகள் பாலூட்டினார்கள், கொஞ்சினார்கள். பெற்றெடுத்த தாயின் முகத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. ஏன்? அவன் குருடனாக இருப்பதால். பல ஆண்டுகள் வளர்த்தெடுத்தார். தன் தந்தை அரவணைத்து பேச ஆரம்பித்தார். அந்த தந்தையை இவனால் பார்க்க முடியவில்லை. ஏன்? இவன் குருடனாக இருந்ததால். இவனுக்கு நாளை ஒரு நல்ல நிலைக்கு வருகின்றான், படிப்பில் கல்வியில் முன்னேறுகின்றான், 4 இடத்திலே பதக்கம் பெறுகின்றான், அந்த பதக்கத்தை வாங்குகிறான். இந்த பதக்கத்தை அவனால் பார்க்க முடியவில்லை, இவன் குருடனாக இருந்ததால். இந்த பதக்கத்தை வாங்கி ஒரு பக்கம் திருமணம் முடிக்கின்றான். இவனுக்கு பெண் பேசுகிறார்கள், பெண்ணை பற்றி சொல்கிறார்கள். மூக்கு கொஞ்சம் நீளம் என்று ஒரு சாரார், கருப்பு என்று ஒரு சாரார், நெட்டை என்று ஒரு சாரார், கட்டை என்று ஒரு சாரார், குண்டு என்று ஒரு சாரார், ஒல்லி என்று ஒரு சாரார். எவ்வளவு பேசினால் என்ன, என் பொண்டாட்டி எப்படி இருப்பால் எனக்கு தெரியாது. ஏன்? நான் குருடனாக இருப்பதால். திருமணம் ஆகிறது. இவனும் நல்ல செல்வத்திற்கு சொந்தக்காரனாகிறான். ஒரு வீடு கட்டுகிறான். 4 பேர் சொல்வார்கள், இதோ இந்த ரூம் இப்படி இருக்கிறது, இந்த கழிவறை அப்படி இருக்கிறது, இந்த போர்ட்டிகோ இப்படி இருக்கிறது, இந்த பெட்ரூம் இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். எந்த அறை எப்படி இருக்கிறது என்றே தெரிய முடியாமல் தடவி தடவி தன்னுடைய இல்லத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றானே அவன் இருப்பான். தான் கட்டிய வீட்டை ரசிப்பதற்கு 1000 பேர் வந்தார்கள். தன் வீடு எப்படி இருந்தது என்ற கனவு இல்லத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒருவன் இருப்பான். அவன் குருடனாக இருந்ததால். இந்த 2 அருட்கொடையாக இருக்கின்ற 2 கண்ணை பெறாத காரணத்தினால், கண் பார்வையை பெறாத காரணத்தினால் இத்தனை இழக்கின்றான். தனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. 4 பேர் சொல்வார்கள், குழந்தை அப்படியே அப்பா ஜாடையில, தன் ஜாடையே தனக்கு தெரியாது, பிறகு என்ன அப்பா ஜாடை? இல்ல குழந்தை கொஞ்சம் அம்மா ஜாடையில தெரியாது, அம்மாவை பற்றி தெரியாது. இந்த குழந்தை அதனுடைய மூக்கு அப்பா ஜாடை, வாய் அம்மா ஜாடை, கலர் அம்மா மாதிரி, அவங்க குடும்ப சாயல் எல்லாம் ஒட்டி இருக்கு, எதுவுமே தெரியாது. என் குழந்தை என்னை அழைப்பான், நான் அவனை அரவணைப்பேன், என் பிள்ளையை நான் ஏறெடுத்து பார்த்ததில்லை. இதுதான் நிலை. யோசித்து பாருங்கள். இவன் படுத்த படுக்கையில இருப்பான். இவன் நன்றாக இருக்கிறானா, உடல் நலம் சரியாக இருக்கிறதா என்று 1000 பேர் விசாரிக்க வருவார்கள். நம்மை நலம் விசாரிக்க வருகிறார்களே, இவர்கள் யார்?
என்று கூட இவனால் பார்க்க முடியாது. ஏன்? இவனுக்கு அந்த கண் பார்வை என்ற அருட்கொடை கிடைக்கவில்லை. இந்த அருட்கொடையை இழந்தவன் எப்படி திணறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் இதை பெற்ற நாம் இந்த அருட்கொடையை சரியான முறையிலே பயன்படுத்த முடியாமல் தகுதியற்றவர்களாக இருந்து கொண்டு தங்களுடைய பார்வையை தாழ்த்தாமல் அந்த பார்வையினால் கேடு கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடத்தை கெட்டவர்களாக மாற பார்க்கின்றோம். அந்த பார்வையிலே நாம் விழுகிறோம் அல்லது பிறரை விழச் செய்கிறோம் என்றால் நம்முடைய இந்த அருட்கொடையை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானா மாட்டானா? யோசித்து பாருங்கள். இது ஒரு பக்கம். பழக்க வழக்கம் என்ன? நம்ம யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது ஹலால் எது ஹராம்னு பிரித்து கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது தெளிவாக சொன்னார்கள். எப்படிப்பட்ட தெளிவு? தனிமையிலே ஒரு ஆண் ஒரு பெண் இருப்பது, இதில் தான் பழக்க வழக்கம். இந்த கலாச்சாரம் தான் இன்னைக்கு எப்படி வீற்றிருப்பது தெரியுமா? ஒரு காலம் இருந்தது, கல்விக்கூடங்கள், ஆண் செல்லும் கல்விக்கூடங்களில் ஆண்கள் மட்டும் படிப்பார்கள், பெண்ணுக்கான கல்விக்கூடங்களில் மகளிர் மட்டும் படிப்பார்கள். இன்றைக்கு கோ எஜுகேஷன் என்ற பெயரிலே 2 பேரையும் உட்கார வைத்து பல மணி நேரம் பார்க்கக்கூடிய நிலையிலே தள்ளி கடைசியிலே இந்த பெண் பல ஆண்களை பார்க்கக்கூடிய நிலையிலும் அந்த ஆண்கள் பல பெண்களையும் பார்க்கக்கூடிய வகையிலும் இவர்களுடைய அந்த வயதை அந்த டீன் ஏஜ் என்று 13 வயசிலிருந்து 19 வயசையும் பால்படுத்தக்கூடிய இந்த நிலைக்கு இந்த கோ எஜுகேஷன் கலாச்சாரம் தள்ளி கொண்டிருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு கணக்கெடுக்கிறார்கள், கேரளாவிலே ஒரு பெண்களுடைய கணக்கெடுக்கிறார்கள். அந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்காக ஆளாக்கப்படுகின்றார்கள், சில பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். காரணம் யார் மூலமாக தெரியுமா? இவர்களின் ஆடையின் அலங்காரத்தின் மூலமாக. இதைவிட முக்கிய காரணம், இவர்களோடு நெருங்கி பழகிய ஆடவர்கள் யார்? தன்னுடைய வகுப்பறை மாணவர்கள், இன்னொரு சாரார் தன்னுடைய ஆசிரியர்கள், இன்னொரு சாரார் தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன் தாயின் தூரத்து சொந்தம், தன் தந்தையின் தூரத்து சொந்தம் என்று ஆண் முகங்களாக வீடு தேடி வந்தவர்கள். இவர்களால் பாலியல் பலாத்காரத்திற்கு திணிக்கப்பட்ட சிறுமியர்கள் கதறிக்கொண்டு வருகிறார்கள் என்றால் இத்தனைக்கும் காரணம் நாம் யாரிடத்தில் பழகிறோம், நம் பிள்ளைகளை யாரிடத்திலும் அன்பு காட்ட வைக்கின்றோம். அந்த நபர் திருமணம் முடிக்க நிரந்தர தடை செய்யப்பட்டவரா அல்லது தற்காலிக தடை செய்யப்பட்டவரா அல்லது நிரந்தரமாக அனுமதிக்கப்பட்டவரா கண்டுபிடித்தோமா? யோசித்து பாருங்கள். அது என்ன நிரந்தர தடை, தற்காலிக தடை, நிரந்தர அனுமதி? அது எப்படி அப்படின்னு கேட்டா, தன்னை பெற்றெடுத்த தகப்பனார் நிரந்தரமாக தன் பிள்ளையை மகளை கல்யாணம் பண்ணவே முடியாது, இது நிரந்தர தடை. தான் பெற்றெடுத்த பிள்ளை நிரந்தர தடை, தன்னுடைய அண்ணன் நிரந்தர தடை, தன் தம்பி நிரந்தர தடை, தன் அண்ணனுக்கு பிறந்த மகன் நிரந்தர தடை திருமணம் முடிக்க, தன்னுடைய தங்கைக்கு பிறந்த மகன் நிரந்தர தடை. இப்படி எல்லாம் வருகிறது. எது தற்காலிக தடை? நாம் ஒருவரை திருமணம் முடித்திருக்கிறோம், அவருடைய தம்பி நமக்கு தற்காலிக தடை. அந்த திருமணத்திற்கு பிறகு அந்த அண்ணன் இறந்து விட்டால் அந்த தம்பியை மீண்டும் நமக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இப்பொழுது அவன் நமக்கு அனுமதியாகி விடுகின்றான். இது தற்காலிக தடை. எப்பொழுது தற்காலிக தடை? அண்ணனோடு நாம் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த தம்பியை திருமணம் முடிக்க இயலாது, இது தற்காலிக தடை. அனுமதி எது? ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம், இவளுக்கு திருமணம் ஆகவில்லை, இந்த பெண்ணை எந்த ஒரு ஆணும் கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம் என்கின்ற நிரந்தர அனுமதி பெற்றவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணத்துல பெற்றோர்கள் என்ன யோசிக்கணும்? இந்த பெண்ணை நாம யாரோடு பழக வைத்துக் கொண்டிருக்கிறோம், யாரா இருக்கட்டும், நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்தாங்க, இப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க, அண்ணனுக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், தம்பிக்கு இன்னொரு ஆம்பளை பிள்ளை 2 பிறந்திருக்கும், இந்த 2 பிள்ளைகளும் சின்ன இருந்து அப்படியே வளர்ந்துட்டு இருப்பாங்க. பருவம் அடைஞ்சவன பிரிச்சிடணுமா? பிரிக்க மாட்டாங்க. தம்பி தானே, சச்சா மகன் தானே, வாப்பமா மகன், வாப்பாவுடைய தம்பி மகன் தானே, இந்த கதையெல்லாம் சொல்லி இவன் அண்ணன் மாதிரி அவன் தம்பி மாதிரி இப்படி சொன்னால் இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்க கூடியதாக இருக்கிறது. நிரந்தரமாக இந்த வீட்டில் இருந்து கொண்டு தங்களுடைய பார்வையை நாசமாக்கக்கூடியவனாக போய்விடுகின்றான். இந்த கலாச்சாரம், இந்த கோ எஜுகேஷன் கலாச்சாரமும் யாரிடத்தில் நம்முடைய ஆடைகளை பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்ற சட்டம் தெரியாததால் எவரும் பழகலாம் என்கின்ற கலாச்சாரமும் தான் இந்த சமுதாயத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெண் தனித்திருக்கின்றாள், அவளை பற்றி சொல்லுங்கள். ஈயாக்கும், இந்த பெண்களின் விஷயத்திலே உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அவர்கள் தனிமையாக இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு செல்லாதீர்கள் என்று சொல்கிறார்கள். அல்ஹமு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணின் கணவனின் தம்பி அவனுமா என்று கேட்கிறார்கள். யோசித்து பாருங்கள். பெண்ணின் கணவனின் தம்பி இருக்கிறான் அல்லவா, சமுதாயத்தில் அனைவரும் பார்ப்பார்கள், சந்தேகப்பட மாட்டார்கள். ஏன்? தன்னுடைய கூட பிறந்த அண்ணனின் மனைவி,
தாய்க்கு சமமானவள் அல்லவா என்று நினைத்து அவர்கள் அங்கீகரிப்பார்கள். இந்த நவீன கலாச்சாரம் எப்படிப்பட்ட வழிகேட்டை ஏற்படுத்தி இருக்கிறது தெரியுமா? சர்வ சாதாரணமாக பேசுகிறான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே விளையாடி கொண்டிருக்கிற பொழுது, ஓடி பிடிச்சு விளையாடுகிற பொழுது, என்னடா இது உன் மைனியோட விளையாண்டு இருக்கிற மாதிரி விளையாடுற அப்படின்னு கேட்கிற அளவிற்கு அண்ணனுடைய மனைவி என்றால் அதை அறப்பொண்டாட்டி மாறி ஆக்கி வைத்திருக்கிற நிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹமு அல் மௌத், இந்த மச்சினம் தான் மரணத்துக்கு சமம் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். கூட பிறந்த அண்ணனுடைய மனைவியை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அது அனுமதிக்கப்பட்டது அல்ல. அந்த தருணத்திலே இப்படிப்பட்ட இந்த பெண்ணோடு இவன் தனித்திருப்பதற்கு தகுதி அல்ல. இன்றைக்கு பார்க்கின்றோம் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் இந்த சட்டத்தை விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை திடீரென்று இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீங்க வீட்டுக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் தட்டிட்டு வாங்க அல்லது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க, நாங்க ஆடையை சரி செய்யறோம்னு சொன்னோன்னு வைங்க, மேலும் பார்த்து நடா இது நீ வேற நான் வேறையா அப்படியே ஒரு பெரிய குற்ற உணர்வு நினைக்கிறாங்களே. இதுதான் சரியான ஒரு பாலம், அதான் ஒரு நல்ல பந்தம். இல்லை என்றால் அது நாசமா போயிடும். இதை யோசித்து பாருங்கள். இந்த பழக்க வழக்கத்தில் சில கலாச்சாரங்கள் நம்மை நரக படுகொலிக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு வகையில இருக்கிறது. இன்னொரு வகை, நாம் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய உடை, இதை தாண்டி காதல் என்கின்ற ஒரு கேடுகட்ட ஒரு செயல், இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வளர்ச்சி வினோத முன்னேற்றங்கள் என்ன? செல்போன். இந்த செல்போனை கொடுக்கிறோம். இந்த மகள் யாரிடத்தில் பேசுகிறாள், எத்தனை ஆண்களோடு தொடர்பில் இருக்கிறாள், இந்த பெண்ணுக்கு நாம் வழங்கி இருக்கிற செல்போன்லயே முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். அந்த செல்போனை தாண்டி இந்த செல்போனை கொடுத்தோம், அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய தொடர்பு நம்பர் யாருடையது? என் பிள்ளைய நான் சந்தேகப்பட மாட்டேன், என் பிள்ளை எவ்வளவு பெரிய தக்குவாதாரி தெரியுமா அப்படிங்கிற ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நம்பிக்கை வச்சிடறாங்க. இந்த பெண்மணி தனிமையில பேசுறாங்களே, யாரு கூட பேசுறாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வராங்களே ஸ்கூல் முடிஞ்சு, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, காலையில போய் அனுப்புறோமே, நம்மளே போய் அனுப்புனா என்ன, ஏன் ஒரு ஆண்கிட்ட விட்டு அனுப்பணும், ஒரு ஆட்டோல வச்சு அனுப்பணும், இது ஆணும் பெண்ணும் தனித்திருப்பதற்கான வாய்ப்புகளை எங்கெல்லாம் நம்ம ஏற்படுத்துறோம், ஏன் அதுல தற்காத்து இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் விழிப்புணர்வும் எந்த குடும்பத்தில் இல்லையோ அந்த குடும்பம் தடமுரண்டு நாசமா போயிடும். யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விபச்சாரத்தை வன்மையாக கண்டிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மானக்கேடான செயல் தன் சமுதாயத்தில் அரங்கேறுகிற பொழுது இதற்கான தண்டனையை சபையில் வைத்து அனைத்து மக்களையும் பார்க்க வைத்து அதை கொடுக்கிறார்கள். விபச்சாரம் செய்த ஒரு தம்பதியராக இருந்தால், திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவனை கல்லெறிந்து கொலை செய்யக்கூடிய தண்டனையை நிறைவேற்றக்கூடிய வகையில், அதே போல திருமணம் ஆகாதவன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடியை கொடுக்கிற பொழுது அப்படியே எந்த பயம் இல்லாமல் தைரியத்தோடு கனிவு காட்டாமல், கரிசனை காட்டாமல், கருணை காட்டாமல் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றி பொதுமக்கள் எல்லோரும் பார்த்து இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டவர்கள் கேவலப்பட்டவர்கள் என்று உணரும் முகமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். அன்றைக்கு குற்றவியல் சட்டங்கள் இருந்தது, அதை நடத்தினார்கள். இன்றைக்கு நம் நாட்டில் அது இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் நம் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறதே. ஒன்றை யோசித்து பாருங்கள். குற்றவியல் சட்டங்கள் இருக்கிற காலகட்டத்திலாவது 100 கசையடை தப்பித்து விடுவான், அல்லது கல்லால் எரிந்து கொலை செய்யப்பட்டால் அதோடு இவன் வாழ்க்கை முடிந்து விடுகிறது, பிரச்சனையும் முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே இந்த விபச்சாரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டவனாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மாறிவிட்டால், அந்த பாவத்தை செய்துவிட்டால், இந்த துரோகத்தை புரிந்துவிட்டால், இந்த கேடு கெட்ட காரியத்திற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னரையிலே வேதனை செய்வான். இப்படிப்பட்ட வேதனை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே, இன்றைய இரவில் சபுகளை வச்சு சொல்றாங்க, சுபுடைய தொழுகைக்கு பிறகு சொல்கிறார்கள், இந்த இரவில் 2 பேர் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள். இப்படியாக பல்வேறு சம்பவங்களை காட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொரு சம்பவமாக சொல்லி வருகிறார்கள். அதிலே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். நான் ஒரு பெரிய அடுப்பை பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அந்த அடுப்பின் வாய் சிறிதாக இருந்தது, அந்த வாயை விட அதன் வயிறு பெரியதாக இருந்தது. அந்த வயிற்றுக்கு அடியிலே வெப்பம் அப்படியே பொங்கிக் கொண்டிருந்தது. அதிலே ஃபீஹா ரிஜாலுன் வ நிசாஉன் உராத்துன், ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள். அந்த வெப்பத்தின் கடுமை தாங்க முடியாத காரணத்தினால், அதன் கொடுமை தாழாத காரணத்தினால் அப்படியே கீழிருந்து எப்படியாவது இந்த அடுப்புக்கு வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர்
லட்சக்கணக்கானோர் இருக்கின்ற முழங்குகின்ற திணறிக் கொண்டிருக்கின்ற அடுப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த அடுப்பிலே நெருப்பு கங்கு பொங்கிக் கொண்டிருக்கிறது, கொப்பளித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனைவரும் மேலே வருகிறார்கள். வாய் சிறியதாக இருப்பதால் அனைவராலும் வெளியே வர முடியாமல் போய் மூச்சு திணறி மீண்டும் கீழே இறங்குகிறார்கள். இந்த வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த காட்சியை கண்ட நான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், மன் ஹாஉலாயி, யார் இவர்கள் என்று கேட்டேன். அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு அந்த 2 மலக்குமார்கள் சொன்னார்கள், ஹாஉலாயி ஸுனாத், இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே விபச்சாரம் என்ற பாவத்தை செய்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பாவத்திற்கு ஆளாக்கப்பட்டு இப்படிப்பட்ட பாவக குழியிலே ஒரு காலத்திலும் நாம் விழுந்துவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளைகளை தள்ளிவிடக் கூடாது. நம்முடைய சகோதர சகோதரிகளை தூக்கி எறிந்துவிடக் கூடாது என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைக்கு மேலே ஒரு சொட்டு நெருப்பு பட்டால், அந்த கங்கு பட்டால் பதறி போகின்ற பெற்றோர்கள், பரிதவித்திருக்கின்ற தாய்மார்கள் இந்த பிள்ளையை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். இப்படியாக இந்த பார்வையிலும் பேச்சிலும் பழக்க வழக்கத்திலும் விபச்சாரத்தில் தள்ளக்கூடிய இந்த தருணத்தில் எல்லாம் நாம் விடுபட்டு நடக்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் மனித சமுதாயத்தை கட்டி காப்பாற்றி அவனுடைய பார்வையும் அது நேர்மையாக கொண்டு செல்கிறது பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் சுபுகுடைய நேரத்தில் வீட்டில் நுழைவார்களானால், லுகருடைய நேரத்தில் வீடுகளில் நுழைவார்களானால், இஷாவுடைய நேரத்தில் வீடுகளில் நுழைவார்களானால், இந்த 3 நேரம்தான் இந்த பெண்கள் சுபுகுடைய நேரத்தில் தன்னையே அறியாமல் ஆடை விலகி இருக்கும். இஷாவுடைய நேரத்தில் தன் கணவனுக்காக சில ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அந்த லுகருடைய நேரத்தில் தலவுன சியாபகம், இந்த வெயில் கடுமை தாங்க முடியாமல் ஆடையை சற்று விலக்கி வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் தட்டி வரலாமா என்று அனுமதி கேட்டு உள்ளே அனுப்புங்கள் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது என்றால் பார்வையிலே எந்த அளவிற்கு ஒழுக்கத்தை போதித்திருக்கிறது என்று பாருங்கள். இப்படிப்பட்ட ஒழுக்கத்தை போதிக்கின்ற இந்த மார்க்கத்துல நம்முடைய குடும்பம், தாய் தகப்பன், அண்ணன் தம்பி, புள்ள குட்டின் அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த காட்சியை பார்க்கிறார்கள். விளம்பரத்திலும் ஆபாசம், அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்புகிற சினிமாக்களிலும் ஆபாசம், செய்திகளிலும் ஆபாசம், பேச்சுக்களிலும் ஆபாசம், அனைத்திலும் ஆபாசத்தை கடைபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற ஒரு குடும்பம் தருதலைகளாக போகின்ற நிலை இருப்பதை பார்க்கிறோம். இந்த கலாச்சார சீரழிவிலிருந்து இந்த சமுதாயம் விடுபட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், கூ அன்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, மக்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, இந்த நரக நெருப்பு என்பது சாதாரணமானது கிடையாது. அந்த நரகத்தை நாம் எவ்வாறு மூட்டிக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியுமா? எரி கற்களால் மூட்டிக் கொண்டிருக்கிறோம். இரும்பை பழுக்க வைப்பதற்கே வெப்பம் அதிகம் தேவைப்படுகிறது. கற்களை எரிக்க வைப்பதென்றால் எந்த அளவுக்கு வெப்பம் தேவைப்படும்? அந்த கற்களையும் மனிதனையும் இடையில் வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே நரக படுகொலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பாவி தூக்கி எறியப்படுவான். அந்த மலக்குமார்கள் விலங்கிட்டு தூக்கி எறிவார்கள். அலையா மலாய்க்கத்துன், அதை சுற்றி மலக்குமார்கள் இருப்பார்கள். இந்த தோழர் சில ஆண்டுகள் வாழ்ந்தார், செய்த பாவத்திற்காக நரகத்திற்கு போகிறாரே என்று கரிசனை காட்ட மாட்டார்கள். அலைகா மலாய்க்கத்தும் விலால், கடுகெடுத்தவர்களாக, சிதால் கடுமை காட்டக்கூடியவர்களாக, கனத்த இதயம் கொண்டவர்களாக அந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். லா யஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு போட்ட உத்தரவு வருபவர்கள் எல்லாம் தூக்கி நரகத்தில் வீச வேண்டும். இதுதான் அவர்கள் மீது உள்ள கடமை. வயஃபஅலூன மா யுமருன், சொல்லப்பட்டதை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? அலம் யதீக்கும் நதீர், என்ன நரகத்துக்கு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு இது பாவம், இது மாபாதக செயல், இது கொடுமையானது, இது தவறானது என்று தட்டி சொல்வதற்கு, எச்சரிப்பதற்கு வந்தவர்கள் வந்தார்களா இல்லையா? ஆமாம், பலா லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் அன்றைக்கே இந்த அறிவுரையை கேட்டிருந்தால், அவ் நயக்கிலு, இதெல்லாம் பாவமானது தானே என்று நாங்கள் சிந்தித்திருந்தால், மா குன்னா ஃபீ ஸாதி ஸஈர், நாங்கள் நரகத்திலே இருந்திருக்க மாட்டோமே என்று நாளை மறுமை நாளிலே ரப்பனா அப்ஸர்னா வ சமிஅனா ஃபர்ஜினா நஅமல் சாலிஹா, இறைவா இதோ நரக படுகொலை பார்த்து விட்டோம், தெளிவாக இதை பற்றி கேட்டு விட்டோம்,
இதை பற்றி உணர்ந்து விட்டோம், ஒரே ஒரு வாய்ப்பை கொடு, உலகத்துல போய் நாமல் சாலிகன் நல்ல அமல்களை செய்துவிட்டு வருவோம், உன்னா மூக்கினும் நாங்கள் பொய் பேசவில்லை உறுதியாக சொல்கிறோம் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், இந்த நரகவாசிகளை நாம் நாடி இருந்தால் வேற மாதிரி இருந்திருக்கும். உனக்கு கொடுத்த வாழ்க்கை என்ன, இந்த காலக்கெடு என்ன, உத்தரவு என்ன, எதை செய்ய வேண்டும் என்று சொன்னேனோ அதை செய்தாயா, எதை செய்யக்கூடாது என்று தடுத்தேனோ அதை செய்யாமல் தவிர்ந்தாயா? அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணை தீர்ப்பு நாளில் நரக படுகொலைக்கு செல்லக்கூடிய பட்டியலில் நம் பிள்ளைகள் வந்துவிடக் கூடாது, நம் சகோதரர்கள் வந்துவிடக் கூடாது, நம் பெற்றோர்கள் வந்துவிடக் கூடாது, இந்த சமுதாயம் வந்துவிடக் கூடாது என்பதில் அக்கறை காட்டி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு பணியை அனைவரும் மேற்கொள்வோம். வல் மூமினூன வல் மூமினாத், இந்த பாவத்திலிருந்து விடுபட செய்வதற்கு ஒரே ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? வல் மூமினூன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பாதுஹும் அவுலியாஉ பாதின், சிலர் சிலருக்கு உற்ற நண்பர்கள். என்ன காரணத்தினால்? யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவோம், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்போம், வயுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவோம், வயூத்துன ஸகாத், ஸகாத்தை கொடுப்போம், வயுதீஉன அல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம். இந்த அம்சத்தில் ஆண்களும் பெண்களும் முன்னேற்றம் அடைந்து வருவார்களே, ஆனால் இந்த சமுதாயம் சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக தங்களுடைய சொற்பமான அற்பமான வாழ்க்கையில இருப்பார்கள். அதனால் தப்பித்து விடுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சுவன பூஞ்சோலைக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள், சொந்தக்காரர்களாக மாறிவிடுவார்கள். அதற்காக இன்றைக்கு நம் ஜமாத் சார்பாக கோடை காலம் வருகிறது. இந்த சமுதாயம் வழிகிட்டு விடக்கூடாது. கோடை காலத்திலே நம்முடைய பிள்ளைகள் சுபு தொழுகையை மறந்தவனாக, தொழுகையே இல்லாதவனாக, தங்களுடைய இல்லத்திலே சரிவர சாப்பிடாதவனாக, ஊதாரித்தனமாக கிடைக்கின்ற பொருளாதாரத்தை வீண் நிலையம் செய்யக்கூடியவனாக, பாவமான வழியிலே மூழ்கியவனாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்களுக்கான கோடை கால பயிற்சி முகாம், பெண்களுக்கான கோடை கால நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடத்தி இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை நாம் போதித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஒவ்வொரு நேரத்திலும் அறிவுரை என்பது ஃபதக்கிர், அறிவுரை வழங்குங்கள், ஃபஇன்ன திக்ரா, இந்த அறிவுரை தன்ஃபஉல் மூமினீன், மூமின்களுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் ஆண்களும் பெண்களும் ஜும்மாவுடைய நேரத்தில் பள்ளிக்குவாங்க. இது போன்ற சொற்பொழிவுகளில் கலந்து கொள்ளுங்கள், ஆரவாரமாக முக்கியத்துவம் கொடுங்கள். இதனால் நம்முடைய மனம் மாறும், நம்முடைய மனம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படும், தன்னுடைய தவறான தடுமாற்றத்திலிருந்து தெளிவு பெறுவோம். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், நரகத்திலிருந்து தடுமாறி விடாமல் சொர்க்கத்தின் பக்கம் திருப்பி விடுவான். இதை யோசித்து வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சமுதாயத்தை கண்ணியமான முறையில் வாழ்ந்து மன்னிக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஹராமான செயலை செய்கிறார்களோ, இசையை ஆகமாக்கி விடுகிறார்களோ, பன்றியின் இறைச்சியை சாப்பிட ஆரம்பித்து விடுகிறார்களோ, மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்களோ, வட்டியை ஆகமாக்கி விடுகிறார்களோ, இது போன்ற பாவங்களை செய்பவர்கள், பட்டு ஆடைய அணிகின்ற ஆண்கள், இது போன்ற வரம்புகளை மீறக்கூடியவர்கள், இவர்களை அல்லாஹ் குரங்குகளாக மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எல்லா நபிமார்களும் வந்தார்கள், அந்த சமுதாயத்தில் ஏகத்துவத்தை சொன்னார்கள், தூதுத்துவத்தை பதிவு செய்தார்கள், அந்த சமுதாயத்தில் குறையோடி கிடக்கின்ற பிரச்சனையை கையில் எடுத்தார்கள், அந்த சமுதாயத்தில் அதிலிருந்து மீட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், ஆணும் ஒரு ஆணும் சேர்ந்து அந்த கேடுகட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடிய செயலை கண்டித்தார்கள், அதை வன்மையாக எதிர்த்தார்கள். அதை அந்த சமுதாயம் மறுத்தது. அதனால் அல்லாஹ் தன் கோபத்தை இறக்கினான். கல்மழை பொழியப்பட்டு, பூகம்பம் ஏற்படுத்தப்பட்டு, பூமி தலைகீழாக புரட்டப்பட்டு, குருடர்களாக பிறகு நசுங்கி செத்தார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட கூட்டத்தார்களை போல எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் இந்த அழிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டினான். அந்த செய்திகளை திருக்குர்ஆனில் நமக்கு மொழிந்திருக்கின்றான். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி, இந்த சமுதாயம் வரம்பு மீறிவிட்டால், அதிலே நிலைத்து விட்டால், இதன் காரணமாக இவர்களை குரங்குகளாக அல்லாஹ் மாற்றுவான் என்று சொன்ன செய்தியை முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட கேடுகட்ட நிலை நம் சமுதாயத்திற்கு ஒரு காலத்திலும் வந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களாக வாழ்ந்து நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடத்தையிலும் சரியானவர்களாக இருக்கணும். இந்த நடத்தை தான் எல்லாத்துக்கும் தலைமை பீடம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹ் தன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், இன்னக லஅலா குல்கின் அதீம், நபியே முஹம்மதே, அழகிய நற்குணம் கொண்டவராக இருக்கிறீர். அல்லாஹ் தருகிற சர்டிபிகேட். லக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, மக்களே, இந்த தூதர் முகமது வந்திருக்கிறேன், நான் சொல்வதை பொய் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன்னால் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன், நான் பொய் சொல்லுவேனா? இவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கிறேன். அப்பலா தாக்கினோன், இவ்வளவு ஒழுக்கமான ஒரு ஆளு,
இவ்வளவு உண்மை பேசுகிற ஆளு, இவ்வளவு நேர்மையா நடக்கிற ஆளு போய் பேசுவனா? யோசிச்சு பாருங்கப்பா என்று சொல்லுகிற தூதர் கேட்கிறார், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. இறைவா, எல்லா காரியத்திற்கும் தலைமை பீடமாக இருக்கின்ற என் நடத்தையை சரி செய்வாயாக என்று கேட்டார்கள் அல்லவா? அந்த நடத்தை, நல்ல ஒழுக்கம் மிக்கவர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்